அண்ணன் என்ன பண்றீங்க அப்படி கேட்கும் போதுல ஒன்றும் இல்லை, அண்ணன் தானே கொஞ்சம் கொஞ்சமா. அது தப்புன்னே உங்களுக்கு தெரியலையா? என் அம்மா அப்பாட்ட வந்து நான் சொல்றேன் இந்த மாதிரி ஆச்சுமா. என் அப்பா ஒரு வார்த்தை கேட்டாரு, அவன் என்ன உனக்கு மாமாவா, அவன்கிட்ட போய் நீ அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. ஏன்னா அப்படியே நான் மொத்தமா உடஞ்சிட்டேன். இந்த உலகம் ரொம்பவே கலர்ஃபுல்லானது. ஆனால் இங்கே எல்லாரோட வாழ்க்கை கலர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. ஒரு சில வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு தினமாக மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாக சோகமும் கண்ணீரும் நிறைஞ்சிருக்கு. அப்படி இருக்க ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை கலர்ஃபுல்லாக மாற்றணும்னு நினச்சி நீங்கள் நம்ம ஷோட கன்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்திருக்காங்க. தன்னோட 10 வயசில் ஒரு காமோட வலையில் சிக்கி தவிச்சிருக்காங்க. அண்ணா தானே தப்பு இல்லைன்னு சொல்லி இந்த பெண்ணை சீரழிச்சிருக்கான் ஒரு காம அரக்கன். இதெல்லாம் மறந்து வருஷங்கள் கடந்து வாழ்க்கையில் பல அடிகள் பட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருந்த டைமில் அவங்க தம்பி சொந்த வீட்டிலே தேடி இருக்கான். வணக்கம், சொல்லுங்க. என் பேர் காலேஜ் படிச்சிருந்தேன். இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிட்டு இருக்கேன். பாஸ்டில் நடந்த சில விஷயத்தினால இப்போ வரைக்குமே அதுலேருந்து என்னால் ரிலீஃப் ஆக முடியல. ஓகே. 10 ஏஜ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அரெஸ்ட் ஆனேன் நான். ஓகே. அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஏஜ் அட்டனே பண்ணேன். ஆக்சுவலாக என் பர்த்டே அன்னைக்கு. அப்போ வந்து நான் 5th ஸ்டாண்டர்டு மேல் வீட்டு நான் மொட்டை மாடியில் நிற்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்குமா. போய் பாடு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் மேலே இருக்கும்போது அவங்க கூட அவங்க தங்கச்சி யாருக்கிட்ட இருந்தால் பேச மாட்டார் என்கிட்ட. தனியாக இருக்கும்போது பேசுவார். இப்போ பேசும்போது என்னை பற்றி கேட்கும்போது நான் சொல்லுவேன்னா அந்த நேரத்தில் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. அப்புறம் பக்கத்தில் நின்று பேசுவார், மேலே கை போட்டு. அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த நேரத்தில் அது அண்ணன் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்கும் போதுல ஒன்றும் இல்லை, அண்ணன் தானே கொஞ்சம் கொஞ்சமா. அது தப்புன்னே உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா அந்த நேரத்தில் அந்த அண்ணன் என்கிட்ட பேசினாரு. அவர் ஏதோ ஒன்று தான் என்கிட்ட பேசுனா, அவங்க பண்ணுறது தப்பு கரெக்டு, அவங்க சொல்கிறது தப்பு கரெக்டு, இதுவுமே என்னால் யோசிக்க முடியல. கை பிடிச்சி பேசுறது, மேலே கை போட்டு பேசுறது, அண்ணன் தானே அதில் தான் ஒன்றும் இல்லைப்பா, நீ சின்ன பாப்பா தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு நாள் மொத்த இன்சிடெண்ட்டுமே வந்தது. அது பண்ணி கரெக்டாக 1 வீக்கில் தான் என்னோட பர்த்டே அன்றைக்கி தான் நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணேன். அந்த ஒரு இன்சிடெண்ட்டால் அதே என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட். அது இப்போ வரைக்குமே எனக்கு மறக்க முடியல. வெளியே சொல்லவும் பயப்பட்டேன். குழந்தைய லிஃப்டில் வச்சு ஒரு இன்சிடெண்ட். அந்த நியூஸ்க்கு அப்புறம் தான் என் வீட்டில் சொல்லி கொடுக்கவே ஆரம்பித்தாங்க, எது குட் டச் எது பேட் டச். நான் எல்லாரையும் ஒரு அண்ணன் தம்பி அப்படி பார்த்தாலுமே என்ன அந்த அளவுக்கு யாரும் அப்படி பார்க்கல. ஏன்னு தெரியல. 10 வயசுலேயே ஒரு வாட்டி ஆனதுனால. ஆனாலும் சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி அலோனாக தான் இருப்பேன். வீட்டை விட்டு வெளியே போவிட மாட்டாங்க. என்னன்னா வீட்டிலே இருக்கவும் என் தம்பியும் அவன் வந்தோடனே வேலையை பார்ப்பான். என் அப்பா அம்மாவும் நைட்டு தான் வருவாங்க வீட்டுக்கு. நான் தனியாக இருக்கவும் லைக் சினிமாலாம் பார்த்தா நான் எப்படி தன்னை தானே பேச ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டில் என்கிட்ட சொல்லிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா அப்பாவுக்கு டைம் கிடையாது. வேலையை வருவாங்க, வீட்டு நைட்டு ஒரு சமையல் பார்ப்பாங்க, சாப்பிடுவோம், அப்படியே தூக்கிடுவாங்க. எனக்கு அவங்க கூட பேசுறது கூட நேரம் இல்லை. எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஒரு அட்டென்ஷன் வேணுன்ற ஒரு ஆசையிலவே இருந்தேன். அதனால யார் பேசுனாலுமே அந்த நேரத்தில் எனக்கு அது அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன கேரக்டர் எனக்கு எதுவுமே யோசிக்க தோணாது. எனக்கு அந்த டைமில் ஒரு அட்டென்ஷன் கொடுத்தாங்கன்னா நான் அவங்கள முழுசாக நம்பிடுறேன். ரொம்ப கேராக பேசுகிற மாதிரியே டச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சரி ஓகே நமக்குன்னு ஒரு ஃபேஷனை வச்சுக்கிற நம்ம ஒரு ரூட்டில் போகலான்னு பார்த்தா பாடி ஷேமிங். அந்த ஒரு இடத்துல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஒரு நாள் எப்படியாவது ஒரு 5 டைம் அது இந்த கேள்வி கேட்டுருவாங்க, ஏன் ஒல்லியா இருக்க. இதெல்லாம் யாரு கேட்குறா உங்கள? என் அம்மாவே கேட்குறாங்க. நான் யாருக்கிட்ட போய் சொல்லலான்னு சரி நம்ம அப்பா அம்மா கிட்டையாவது இதை ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். என் அப்பா அம்மாவும் கேட்குற கேள்வி இதுதான். மென்டல் சீக் இருக்கிற பொண்ணு மாதிரி பண்ணுறன்ற மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு ஒரு இடத்துல. அதே மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்தாலும் என்னடா இந்த பொண்ணு எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு புரியல. எந்த அவங்க இப்படி இருந்தாலும் அப்படி இருக்கேன், அப்படி இருந்தாலும் இப்படி இருக்கேன்னா நான் எந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே தெரியலையா? புரியவே மாட்டேன்.
மாட்டேங்குது. நான் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் அலோன்ல இருந்து நான் வெளியே வரவே முடியும். அதை நான் மறக்கவே முடியும் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலுமே. பிகாஸ் என் வீட்டோட பொறுப்பையும் நான் தான் பார்க்குறேன். என் அப்பா வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட். அப்பா உடம்பு சரியான பத்திலேருந்து நானும் அம்மாவை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். என் தம்பியால தான் பாதி லைஃப் போச்சுன்ற மாதிரி ஃப்ரீ ஃபயர்னு ஒன்று வந்துச்சு. அவனோட ஃப்ரெண்டு சொல்லி மொத்தமாக என் வீட்டில் எனக்கு இருந்த வாங்கி வச்ச நகை, என் அம்மாவோட நகை, காசு எல்லாமே எடுத்து செலவு பண்ணிட்டான் டாப் அப்காக. அந்த கேம் காசு கட்டி விளையாடுறதுக்கா? சரி ஓகே, வேலைக்கு போனாதான் இந்த மாதிரி இருக்க முடியும் சொல்லி. நீங்க மட்டும் தான் வீட்டில் வேலை பார்க்குறீங்களா? நானும் அம்மாவும். அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? அம்மா பேக் கம்பெனியில் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அம்மாவுக்கும் மாத சம்பளம் தான். இப்போ நான் போடுறது மட்டும்தான் டெய்லி சேலரி. அதுவும் 2 டேஸ்க்கு 1 டைம்ஸ் தான் அப்படி தான் வரும். இப்போ நான் போனால் தான் வீட்டில் சாப்பாடு செலவுக்கே ஆகும். இவனாலே நான் வேலைக்கு போகணுன்ற நிலைமையாயிடுச்சு. என் படிப்பு நிற்பாட்டி. தம்பி படிச்சுட்டு இருக்காங்களா? அவனும் நின்றுட்டான். அவனுக்கு விருப்பம் இல்லாமல் நின்றுட்டான். எனக்கு நிறுத்திட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கு கூட வீட்டில் காசு இருக்காது. என் தம்பிக்கு தான் காசு கொடுப்பாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால. ஆனால் அதுக்கே நான் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் நான் பஸ் ஏறணுமே. ஒரு தாகம் தவிச்சா ஒரு தண்ணிக்கு கூட எனக்கு காசு இருக்காது. அப்படி இருக்கும்போது நான் எங்கேருந்து ட்ரெஸ் வாங்குறது? என்னோட ஒரு நாள் நீங்க ஏர்ன் பண்றதும் வீட்டுக்கு கொடுப்பீங்க? வீட்டுக்கு மொத்தமாக கொடுத்துருவேன். ₹1 எனக்கு கிடையாது. என் அம்மா அப்பா எனக்கு தினைக்கும் 20 ரூபா மட்டும் தான் கொடுப்பாங்க ஆட்டோ காசுக்கு. அதை ஒரு நாள் வச்சு சமாளிப்பீங்க? ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு அது மட்டும்தான். அதுவே நான் காசு எடுத்து வச்சு நடந்து போய் ஒரு ரொம்ப தாங்க தவிக்குதுன்னா ஒரு 10 ரூபா எல்லாமே ஜூஸ் அப்படி தான் குடிச்சு நான் இந்த டேவே ஓட்டுவேன். மிச்சக்கிற காசு ஒரு டீ. எனக்கு மொத்தமாக சாப்பாடு எனக்கு இதுதான். அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஷூட்டில் போகிற சாப்பாடு தவிர்த்து இந்த மாதிரி நான் ஏதாவது வேலைக்கு தேடிக்கு போனால் இல்லை ஊர் ஷூட்டுக்கு போனால் இது மட்டும்தான் என் சாப்பாடாக இருக்கும். அப்புறம் எங்கேருந்து நான் இங்கே உடம்பு ஏறுறது? நீங்கள் இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க? நான் 1 டேக்கு வந்து நான் மேபி 500-700 வரும். ஓகே. இப்போ அவங்க கமிஷன் பிடிச்சிட்டு தான் எனக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ கமிஷன் பிடிக்காம ஓரளவுக்கு கொடுத்தா எனக்கு 800 அப்படி வரும். இல்லை கமிஷன் பிடிச்சி தான் கொடுப்பாங்கன்னா எனக்கு 500-600 அப்படி வரும். நான் ஒரு வாரம் ஷூட் இப்போ நின்றுட்டேன்னா வீட்டில் ரொம்ப ஃபினான்ஷியலாக இப்போ 1 வீக்காக நான் போகிறது இல்லை. ரொம்ப மென்டல் இதுவால் நான் வீட்லேயே இருக்கேன். ஏன்னா போன வீக் எனக்கு திருப்பி ஒரு சண்டே என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா. அப்போ வந்து நான் ரொம்ப டம்ப் பண்ணதுனால நான் வீட்லேயே இருக்கேன். இந்த ஒரு வாரத்தில் வந்து போக முடியலன்ற ஒரு காரணத்தினால என் அப்பா அம்மா 2 நாள் சாப்பிடல. அந்த அளவுக்கு கீழ் வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிட கொடுத்தாங்க. இவங்க போகிற இடத்துலலாம் செக்ஷுவல் அபியூஸாலும் பாடி ஷேமிங்காலும் எல்லாரும் இவங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க. ஷேர் ஆட்டோக்காரன் ஆரம்பித்து இவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க குடும்பத்தாரனை மாற்றி பண்ண விஷயங்கள் இவங்களோட நிம்மதியை முழுசாக சீரழிச்சிருக்கு. 10 வயசுக்கு முன்னாடியே உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? நான்லாம் ஸ்கூலுக்கு போவேன் வருவேன். நான் மறுபடியும் சின்ன வயசில் அப்போ விளையாடுவேன். வெளியே போயிட்டு தெருவாண்டி பசங்களோட விளையாடுவேன். நைட் ஃபுல்லாக விளையாடுவேன். டைம் ஆகிட்டோன்னே வந்து தூங்கிடுவேன். அப்படியே அந்த இன்சிடென்ட்க்கு அடுத்து வெளில போகிறதே இல்லை, அப்படியே இருந்தீங்க. யார்கிட்ட இது வரைக்கும் சொன்னது இல்லையா? ஆனால் ஒரு கட்டத்தில் அம்மா வந்து டவுட் ஆனாங்க. என்னன்னா எனக்கு வயிறு வலி. அந்த இன்சிடென்ட் அப்புறம் வயிறில் டேமேஜ் ஆரம்பிச்சது. என்னன்னா யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன், பிளாடர் இன்ஃபெக்ஷன். அது ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப இப்போயே ஒல்லியாக இருக்கேன்னா அப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சதம் இருந்தது. ஓரளவுக்கு ஸ்கூல் பிள்ளையில் லைட்டாக சதம் இருந்தது. ஒரு 1 மந்த்தில் அப்படி ஒரு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து அம்மா கூப்பிட்டு போய் வயிறு வலியில் போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தா தான் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகும். இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரவங்களோட அந்த ப்ராப்ளம். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா வந்து தனியாக கூப்பிட்டு கேட்டாங்க. எனக்கு பயத்தில் சொல்லலை. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் 18 வயசுக்கு அப்புறம் வந்து இங்கே ஒரு வேலை கேட்டு போனதுக்கு அப்புறம் காட்டுத்தாங்கல்ல வந்து எந்த இடத்துல எனக்கு அட்ரஸ் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கேருந்து என் வீட்டிலேருந்து அவ்வளோ தூரம் போனேன். அதுதான் என் ஃபர்ஸ்ட். வீடு எங்கே இருக்கு? என் வீடு வந்து தாண்டி அங்கதான் இருந்துச்சு. என் தெருமுக்கு கூட தானே கொண்டுருவாங்க என் வீட்டில். அப்படிப்பட்ட அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டு சுச்சுவேஷனுக்காக நான் காட்டுத்தாங்க வரைக்கும் போயிட்டு வந்தேன். அங்கே எனக்கு இடம் தெரியாதனால ஒரு ஆட்டோக்கு என்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அந்த ஆள் வந்து என்ன பண்ணா ஒயிட் ஷேர் ஆட்டோ தான் அது. என்கிட்ட பேசணுன்ற மாதிரி பின்னாடி லாக் பண்ணியிருக்கான் போலக்கு, எனக்கு தெரியல. என்னை பார்த்துட்டு லாக் பண்ணிட்டு தான் கூப்பிட்டுருக்கான். இல்லைம்மா பின்னாடி லாக் ஆச்சு, முன்னாடி உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு அப்பயும் எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. சரி ஓகே போயிடலாம் பக்கத்துல தான் இருக்கு சொல்லிட்டு ஏறி உட்காந்து அவன்கிட்டயும் அப்படிதான்
அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அந்த ஆள் என்கிட்ட பேட் டச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மேலே தட்டு பேசுறது, மதுரை பிடிச்சி கிள்ளி விடுறது, எனக்கு பயமா. ஷேர் ஆட்டோல பின்னாடி ஆளுங்க இல்லையா? அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த ஆள் இப்போதான் இறக்கி விட்டுட்டு என்னைய பார்த்துட்டு நீங்களும் அவங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா, பின்னாடி லாக் பண்ணி விட்டுட்டு நான் அந்த இடத்துல நான் அண்ணா தான் கூப்பிட்டேன். அண்ணா எனக்கு இந்த மாதிரி இடம் வேணும்ண்ணா, நான் இது மாதிரி வேலைக்கு வந்திருக்கேண்ணா, எனக்கு கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? சரி வாமா அண்ணா இறக்கி விட்டுறேன். எனக்கு அந்த இடத்துல அதான் எனக்கு கோவமாயிடுச்சு. அண்ணா சொல்லிட்டு நீ இந்த வேலையை பண்ண அந்த இடத்துல பிடிச்சி கத்திட்டேன். இறக்குறீங்களா இல்லையா அந்த ஆளுக்கு பயத்தில் இறக்கி விட்டு போயிட்டான். ஐயோ நில்லையான்னு ரோஸ் ஃபுல்லாக கட்டிட்டு அப்புறம் அங்கேயே அழுதுட்டேன். அந்த இடத்துல நான் இதே மாதிரி பேக் ஒன்று வச்சுட்டேன். பேக் இப்படி கீழே தூக்கி போட்டு அழுவுறேன், என்னால் முடியல. எத்தனை பேர் தான் இது மாதிரி பண்ணுவீங்க? நான் அண்ணா கூட்டெல்லாம் அவன் வயசு வந்து இருக்கும், ஒரு 40+ இருக்கும். அவனுக்கு ஒரு பொண்ணு வயசுல கூட யோசிச்சு பார்க்காம என் மேலே வந்து தடவுறான். அப்போ நான் எப்படி இருக்கும் எனக்கு அந்த இடத்துல? அவனுமே அண்ணன் கூப்பிட்றதுக்கே அதோட மைண்ட் தாட்டே போயிடுச்சு. நீங்கள் கூப்பிட்டாலும் இப்படி தான் பார்க்குறீங்கன்னு அந்த இடத்துல அழுது. அப்புறம் ஒரு ஹோட்டலில் செக்யூரிட்டி என்னை பார்த்து என்னை கூப்பிட்டு போய் கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே சொன்னேன், நான் தாராளமாக பண்ணுறேன், எனக்கு அவனை பார்த்து செருப்பால் நான் அடுத்து தான் இது பண்ண. போனீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க என்னோட இது பார்த்து அந்த அவன் பண்ணதை கேட்கல, நீ எதுக்கு ஆள் தெரியாத கிட்ட பேசுகிற? கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையா அவங்க? கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு யார் என்ன அடையாளம் மட்டும் கேட்டுட்டு என்ன ஒயிட் சாரா வட்டுவா என்னன்னு மட்டும் கேட்டுட்டு அமுச்சு விட்டாங்க. என் அம்மா அப்பாட்ட வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆச்சுமா. என் அப்பா ஒரு வார்த்தை கேட்டார், அவன் என்ன உனக்கு மாமாவா, அவங்ககிட்ட போய் நீ அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க. ஏன்னா அப்படியே நான் மொத்தமாக உடஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்கிறது எதுவுமே நான் சொல்கிறது இல்லை, மறைச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக. யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்கவே இல்லை. இப்போ இருக்க நான் புரிஞ்சுக்கிற ஒரே பர்சன்னா என் அண்ணா மட்டும்தான். இப்போ வரைக்குமே என்கிட்ட பேசக்கூடாது. எவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியும்? இந்த 4 month. என் வீட்லயும் எனக்கு இந்த சப்போர்ட் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலே எனக்கு கெட்ட பொண்ணு நினச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம். எதுவுமே சொல்லாமல் டம்ப் பண்ணி நான் ரொம்ப ஒரு கட்டத்தில் ரொம்ப அலோன் ஆகிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க ஒரே பர்சன் தான் என் அண்ணன் மட்டும்தான். இவரை தாண்டி வேறு யார்ட்டையும் எதுவுமே சொல்ல முடியல. இப்போ வரைக்கும் எப்படி சொல்கிறது, என் ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் முதற்கொண்டு என் அண்ணன்ட்ட மட்டும் தான் சொல்லுவேன். அண்ணன் வலிக்குதுண்ணா, எனக்கு அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ சேஃபாக இந்த அண்ணன்ட்ட மட்டும் தான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இவர்கிட்ட பேசும்போதே ஒரே ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா என் அண்ணன் கிட்ட கை பிடிச்சி பேசுறதோ இல்லை நான் ரொம்ப அழுதுட்டேன்னா அண்ணா ஹக் பண்ணிக்கும் போதும் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது அதுவே தப்பாக பேசுகிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி தான் கேட்டேன் அந்த இடத்துல, என் அண்ணனா ஒரு இடத்துல கை பிடிக்கக்கூடாதா, ஹக் பண்ணக்கூடாதா? ஏன்னா என் வார்த்தை என் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு சண்டேல, அதை என் குழந்தை மாதிரி, அவளை யாராவது இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படி சொன்னேன். அப்போதுலேருந்தே நான் அப்பா மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொல்கிற வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அட்டாச் ஆகிடுது. சில வார்த்தை நான் கூட இருப்பேன்றது. அண்ட் தென் அந்த இடத்துல ஒரு ரிலேஷன் வச்சு என்கிட்ட பேசுறது, என்னை சொல்கிறது. அண்ட் தென் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குல்ல? நம்பிக்கை கொடுக்கறத தாண்டி இந்த வார்த்தையை நான் டிப்ரெஸ்ட் ஆவேன்ல, அந்த நேரத்தில் யோசிக்கும் போது நான் அந்த இடத்துல நான் நார்மல் ஆகிடுவேன். நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆமாம், எனக்கு கோவம் வந்தால் நான் வேறு யாரையும் காயப்படுத்த மாட்டேன், என்ன நானே காயப்படுத்திப்பேன். கையப்படுத்து ஓங்கி இடிச்சுப்பேன். எங்க டோர்லையா? டோரில், கண்ணாடியில், எல்லா இடத்துலையும். கத்தணும்னு தோணும், ஆனால் கத்த முடியாமல். ஆனால் சொல்கிறவங்க கிட்டே எதுவும் சொல்ல மாட்டீங்க? முடியல, ஒரு இடத்துல மேலே சொல்ல முடியல. எனக்கு திமிரு பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி ஏதாவது ஒன்று கேட்டுட்டா என்ன திமிரா பேசுகிறேன், ஒன்று என்ன வேறு சும்மா தானே கேட்டாங்க. சும்மா கேட்கறத நீங்கள் கேட்குறீங்க, அந்த இடத்துல வலிக்கிறது எனக்கு மட்டும்தானே. அதனால அங்கே வந்து அமைதியாக வந்துட்டு நீங்கள் தனியாக இப்படி பண்ணிட்டு தனியாக என்ன நானே காயப்படுத்துப்பேன். ஒரு நாள் வந்து எப்படி சொல்ல, அம்மா வந்து இதே கேள்வியை கேட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கோவப்படுத்திட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு கோவம் தாங்க முடியல. என்ன பண்ணிட்டேன், அம்மாவை வெளியே போயிட்டு உடனே கதவை சாத்து நான் சூசைட் ட்ரை பண்ணிட்டேன். என்னால் முடியல. எத்தனை வாட்டி தான் ஒரு கேள்வியை ஒரு நாளில் 10 times ரிப்பீட் பண்ணா எனக்கு அதுவே எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணீங்க? சூசைட் இது தூக்கு போட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் யார் காப்பாத்துனா? வெளியே அவங்க கதவை இடிச்சு வெளியே வந்து இறக்கி விட்டு. அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க? எதுக்கு அப்போ ஒரு 2 days பேசலை என்கிட்ட. அதுக்கப்புறம் அம்மா வந்து சமாதானப்படுத்தினாங்க. இந்த ஒரு காரணத்தினாலே டக்குன்னு எனக்கு கோவமா வந்துடுது. இந்த கான்செப்ட் பத்தி யாராவது என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா அந்த இடத்துல என்னோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப கோவமாயிடுது. ஒன்று அந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக வந்துட்டு தனியாக வந்து என்ன நான் அட்டாக் பண்ணிப்பேன்.
அப்படியும் இல்லைன்னா அதே இடத்துல ரொம்ப பிடிச்சி கத்துருவேன் அவங்கள. இந்த மாதிரி இதை பற்றி பேசாதீங்க, எனக்கு ட்ரிகர் ஆகுது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி விட்டுருவேன். விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க நம்ம ஷோவில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். துபாய்க்கு டான்ஸ் ஷோன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு கும்பல் இவங்களை தப்பான வலையில் ஈடுபடுத்தியிருக்காங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்தவங்க மறுபடியும் செக்ஷுவல் அபியூஸாலும் பாடி ஷேமிங்காலும் பாதிக்கப்பட்டு மிகவே மனவேதனைக்குள் உள்ளாயிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு பாசம் கிடைச்சதே கிடையாது. தம்பிக்கிட்டேயுமே சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பீங்க. என் தம்பியே வந்து நிறைய வாட்டி எனக்கு தப்பாக பேசியிருக்கான். பிகாஸ் நான் இந்த டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் டான்ஸ் ஃபீல்டுக்குன்னு ஒன்று கிடச்சிது. அதை வந்து ஈவெண்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க, வெளிநாட்டில் போவாங்கல்ல அந்த மாதிரி. அது ஈவெண்ட்டு எனக்கு டான்ஸ் நல்லா பண்ண வரும். நான் சரி ஓகே, அப்பா வந்து நான் அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்தது. அந்த டைமில் அப்பாவுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகும், நம்மளும் சரி ஓகே வெளிநாடு போன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. இங்கேருந்து என்னை ஃபங்க்ஷன் டான்ஸஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கிளப் டான்ஸு துபாய் போயிட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனேன். அங்கே ரொம்ப மென்டல் டார்ச்சர். மூவ்மெண்ட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் நான் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்டிங் டான்ஸ் பண்ணதுக்கு வந்து அந்த டோக்கன்ஸ் கொடுப்பாங்க, அந்த டோக்கன்ஸை முடிச்சா தான் நான் வர முடியும். ஸ்டார்டிங் வந்து கிடச்சிது நான் புது பொண்ணுன்றதுனால. அதுக்கப்புறம் எனக்கு யாருமே இது பண்ணுறதுன்றதுனால நீ கன்ஃபார்ம் ஷாப்பிங் ஐ மீன் அந்த போய் தான் ஆகணுன்ற மாதிரி அங்கே ஒரு 2 times கம்பல் பண்ணி பண்ண வச்சாங்க. அதுலேருந்து கொடுத்த காசு தான் என் வீட்டு பார்த்துக்கிட்டாங்க. நான் அனுப்பிச்சி விட்ட காசு, அதுவும் நான் போனஸ்ன்னு போய் சொல்லி தான் நான் அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் அந்த இடத்துல என்னால் முடியல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹெல்த் சீக்காகி படுக்க விட்டு எழுந்திருக்க முடியாமல் ஆனதுக்கப்புறம் தான் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க சரி பண்ணிவிட்டு. இல்லைன்னா இப்போ வரைக்குமே நான் அங்கே தான் இருந்திருப்பேன், அவங்க கஸ்டடியில் தான் இருந்திருப்பேன். என்னை வர விட்டுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அந்த ஆள் திருப்பியும் நான் அப்ராடுக்கு போகணும், துபாய்க்கு அனுப்பிச்சி விட்றேன்னா என்னால் முடியாதுண்ணா. என்னால் திருப்பி அந்த மென்டல் டார்ச்சர் அனுப்பிக்க முடியாது. நான் உங்களுக்கு காசு கூட கொடுத்துறேன், ஆனால் திருப்பி என் எனக்குமே இப்போ வரைக்கும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான். எந்த இடத்துல போனாலுமே இந்த ஒன்று அரெஸ்ட் ஆகிறது, இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்கறது, சினிமாலையுமே சரி இதை கேட்டாலுமே எனக்கு வேணாம், எவ்வளோ பெரிய சான்ஸ் இருந்தாலும் சரி எனக்கு தேவையில்லை. இது வரைக்குமே அண்ட் தென் இந்த 2 வார்த்தை லீனாக இருக்கேன், அது ஒரு வார்த்தை செகண்டரி ஓவராக பேசுகிறேன். இந்த 3 இதுவும் தான் எனக்கு திருப்பி 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 எல்லாரும் உங்களை டவுன் பண்ணிட்டே இருக்காங்க. டவுன் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் இந்த 3 காரணம் மட்டும்தான். இதுக்கு மேலே எனக்கு வெளியே போகவும் தெரியல, இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர தெரியல. எனக்கு மெச்சூரிட்டியாக இருக்க சொல்கிறாங்க, இந்த மெச்சூரிட்டின்றது எனக்கு இப்போ வரைக்குமே என்னன்னு புரியல. எதில் தான் மெச்சூரிட்டி காட்டணுன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு இதுலேருந்து வெளியில் வரணும்னு ஆசையாக இருக்கா? ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. நானாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும். ஃப்ரீடம் இப்போ ஓரளவு நீங்களா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஒன்றும் இந்த கேள்வியிலேருந்து நான் வெளியே வந்தால் போதும். இப்போ வரைக்குமே நான் ஒரு கட்டத்துக்கு மேலே யோசித்தேன், நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாவது நம்ம உடம்பு ஏற்றிடலாமான்னு. சரி, ஏற்றிட்டா கேள்வி கேட்காம இருப்பாங்களா? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். என்னால் முடியல இதுக்கு மேலே. சரி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கேள்வி கேட்காம இருக்கணும் எல்லாரும். அப்புறம் எல்லாரும் என்கிட்ட பேசணும். எப்படி பேசணும் எல்லாரும் உங்ககிட்ட? ஒன்று என்னை புரிஞ்சுக்கணும், இன்னொன்று நான் எப்படி சொல்கிறது, என் கூட இருந்தாலே போகணும், என்கிட்ட பேசினாலே போதும். அவங்க கிட்ட இருந்தால் நான் பேசும்போது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது? எல்லாமே சாப்பிடுவேன். லைக் சாப்பிட்றதுனால ஏதோ இந்த ஒரு சாப்பாடு இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சிக்கன் ரைஸ். சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து சிக்கன் ரைஸ்ன்னு சொல்றீங்க. வேற ஏதாவது பொருள் ஏதாவது பிடிக்குமா? இல்லை இதே பொருள்னா புக் படிக்கிறது பிடிக்கும். புக் படிக்க பிடிக்கும். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கீங்க, எனக்கு அது ரொம்ப பாதுகாப்பா ப்ரிஷியஸான விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது வந்து என் அண்ணா எனக்கு எடுத்து கொடுத்துட்டு. எல்லாரும் உங்க அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க, அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப குறைவா பேசுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒத்துப்பீங்களா? ஆமா நல்லா இல்லைன்னு தான் சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் மேல சந்தேகம் வருமா உங்களுக்கு? மாட்டேன். அது என் அண்ணன் எனக்கு ஆசாசியாக எடுத்து கொடுத்தது. நீங்க அந்த ட்ரெஸ்ஸை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, இப்போ உங்க அண்ணாவை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, இப்போ உங்க அண்ணா ஊரே வந்து ஏதாவது சொல்றாங்க, குறைவா பேசுறாங்கன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சவங்க, அவங்கள என்ன சொன்னாலும் சொல்ல ஒத்துக்க மாட்டீங்க, எடுத்துக்க மாட்டீங்க, மனசால எடுத்துக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு உங்களே ரொம்ப பிடிச்சா நீங்க அது மத்தவங்க சொல்றது எதுவுமே மனசால எடுத்துக்க மாட்டீங்க தானே? அப்பயும் ஒரு மிஸ்டேக் சொல்லுவாங்கல்ல மேம், அதுதான் என்னோட கேள்வி. இப்பயும் தான் எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸையும் சொல்லுவாங்க, உங்க அண்ணாவையும் சொல்லுவாங்க, அதை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க தானே? அப்ப இதையும் எடுத்துக்காம இருக்கிறதுக்கு நம்ம செல்ஃப் லவ் வளர்த்துக்கலாம்ல. அப்படி இருந்தா எனக்கு அந்த கம்மியாயிடும். ஆமா ஆகுமா? இப்ப வெளியில மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால போய் மழையை நிறுத்த முடியுமா?
முடியாது. உங்களுக்கு அவசரமா வெளியில போகணும், மழை நிற்க சொன்னா நின்றுமா? அப்ப என்ன பண்ணணும்? கொடை எடுத்துட்டு போகலாம். அப்போ உங்க கையில என்ன இருக்கோ அதை தானே நீங்க பண்ண முடியும். அப்போ மத்தவங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்களோ உங்க கையில இருக்கா? உங்களால எல்லாத்தையும் போய் நிறுத்த முடியுமா? நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களுக்குன்னு கரெக்டான சப்போர்ட் கிடையாது, யாரும் உங்களை அன்பா பாத்துக்கல, நீங்க தனியாவே வளர்ந்துருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து உங்களை பத்தியே செல்ஃப் லவ் வந்து கம்மியா இருக்கு உங்களுக்கு. நீங்க அதை இப்ப எல்லாரையும் போய் நம்ம ரோட்ல இருக்கவங்கள இதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்கன்னு மாத்த முடியாது. ஆனா நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இம்ப்ரூவ்னா இவங்க சொல்றாங்கன்றதுக்காக நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இல்லைன்னா நம்ம வெயிட் ஏறுறது, அது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அழகுதான், நம்ம கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு நம்பிக்கையோ ஒரு செல்ஃப் லவ்வையோ டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். குண்டாயிட்டீங்க, உங்க கரெக்டான வெயிட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்து உங்க கலரை பத்தி பேசுவாங்க, அப்புறம் உங்க முடியை பத்தி பேசுவாங்க, பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பீப்புள் தான் உங்க வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க, நீங்க செல்ஃப் லவ்வோட கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா நீங்க பாக்குற வாழ்க்கையே வேற மாதிரி மாறும். அந்த மலையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நிறுத்த முடியாது. நம்ம தான் கொடையை எடுத்துட்டு போய் தாண்டி போகணும். அந்த மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க உங்க ஷீல்டுக்கு உங்க மன நலம், உங்களோட செல்ஃப் லவ், அதெல்லாம் தான் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். கண்ணாடி முன்னாடி டெய்லி உங்களே பார்த்து நீங்க அழகான ஆளு, நீங்க தகுதியான ஆளு, நீங்க எல்லாத்துக்கும் டிசர்விங்கான ஆளுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லும் போது உங்களோட பிரெயின் வந்து நம்ப ஆரம்பிக்கும். இதனால உங்க செல்ஃப் லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால மத்தவங்க என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு பெருசா தெரியாது, ஏன்னா உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு கொஸ்டின் கேட்கலாம்? கேளுங்க. இப்போ மற்றவங்க சொல்றதை நான் நம்புறேன்றதுனால தான் எனக்கு அப்படி தோணுமா? ஆமா, நம்புறீங்கன்றதை விட நீங்க அது உங்களே நீங்க நம்பலன்றதுதான் உண்மை. மத்தவங்களை நீங்க நம்புறதை தாண்டி நீங்க உங்களை நம்பல, உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கலன்றதுதான் உண்மை. புரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு தெளிவா தெரியும் போது யார் என்ன சொன்னாலும் அது பிடிச்சிருக்குன்னு தானே ஒத்துக்கிறீங்க, இல்லைன்னு குழம்பிக்கலையே. அப்பனா உங்களுக்கு உங்களை பிடிச்சிச்சுன்னா இந்த குழப்பங்கள் உங்களுக்கு இருக்காது. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்க சொல்ற வார்த்தைக்கு எதுவுமே அர்த்தமா இருக்காது. இந்த பொண்ணோட கேஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க 10 வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க எல்லாரு கூடயும் ஈஸியா பழகுறாங்க, மிங்கிள் ஆகுறாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு தேவையான அன்பு, லவ் எதுவுமே அவங்க வீட்டுல இருந்து கிடைக்கல. இதை மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் போது நிறைய பேர் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பிஸியான லைஃப்ல அப்பா அம்மா எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கான டைம் கொடுக்கறது கிடையாது. அப்படி டைம் கொடுத்துருந்தாங்கன்னா தம்பியுமே வீட்டுல நகையே திருடி இருக்க மாட்டாங்க, இவங்களோட நிலைமை இவ்வளவு மோசமா போயிருக்காது. இதை பாக்குற பேரண்ட்ஸ்க்குமே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்னதான் நீங்க பிஸியா இருந்தாலும் உங்க குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு தேவையான லவ், கேர், அட்டென்ஷன் கொடுங்க. இது அவங்கள தனிமைப்படுத்தாம இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க எங்க போறாங்க வராங்கன்றதை நீங்க கண்காணிங்க. இது அவங்கள தப்பான வழியில போகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இவங்களுக்கு நடந்தது கேட்கும்போது என்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும். நம்ம ஷோவோட கன்ஃபரன்ஸ் ரூம்லேருந்து வெளியே போகும்போது அவங்க எல்லாத்தையும் மறந்து புது மனிதராக வெளியே போகிறாங்க நான் நம்புகிறேன். ஆனால் இது மட்டுமே நம்ம ஷோவோட நோக்கம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒன்று நமக்கு நடந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணுங்கிற தெளிவு எல்லாரும் கிடைக்கணுங்கிறது தான். மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ்.